இந்த வார்த்தையை கேட்கும் போதுதான் எனக்கு ஒரு ஜெயம் உண்டாகும், ஒரு விசுவாசம் உண்டாகும், ஒரு என்ன சொல்றது பரிசுத்தம் உண்டாகும். இதை கேட்காமல் இந்த வார்த்தையை வாழ்க்கையில செயல்படுத்தாமல் அப்படியே நம்ம உட்கார்ந்து கொண்டிருந்தோம்னா எதுவுமே நடக்காது. என்றைக்கும் நம்மளோட வார்த்தை தேவன் பேசுவாரு. அழகான வார்த்தை இயேசு நம்மளுக்காக எழுதி வச்சிருக்கிறார். ஒரு வார்த்தையும் இது பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை அநேகரித்த தவறா பயன்படுத்துறாங்க. இந்த பொக்கிஷத்தை தவறா பயன்படுத்துறாங்க, சுயத்துக்கு பயன்படுத்துறாங்க. காசுக்கும் பணத்துக்கும் இதை பயன்படுத்துற ஆட்கள் மத்தியில நீ நானும் காசுக்கும் பணத்துக்கும் அல்ல, இந்த வார்த்தையை என்னோட வாழ்க்கைக்கு, என் வாழ்க்கை தேவனுக்கு என்று பயன்படுத்தணும். எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7, the book of Matthew chapter 7 verse 13 and 14. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வசனம் 13 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கெட்டு போகிறவர்கள் வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்குதா. யாரு கெட்டு போறவங்களோட அதன் வழியாய் அதுல ரொம்ப பேர் போயிருக்கிறாங்க. இப்போ கெட்டு போற பாதையில ரொம்ப பேர் போயிருக்கிறாங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப இடுக்கமா இருக்கு, வழி ரொம்ப நெருக்கமா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் தான் சிலர். கண்டுபிடிக்கணும். அந்த வழியை கண்டுபிடிக்காமல் இருப்போமானால் கெட்டு போகிறதுக்கு சுலபமாய் மாறிடும். இன்னைக்கு உலகம் கெட்டு போயிருக்கு. வெளியே நீங்க போனீங்கன்னா நல்ல செய்தியே கேட்க முடியாது. யாருக்கு வந்துச்சுன்னா கிறிஸ்தவனுக்கு வந்துச்சுப்பா. யார் செத்தான்? கிறிஸ்தவ செத்தான். எப்படி செத்தான்? இப்படி செத்தான். யார் தூக்கப்பட்டா? கிறிஸ்தவப்பா. யார் ஓடிட்டா? கிறிஸ்தவ. யார் கொல்லப்பட்டா? கிறிஸ்தவன். ஏன் இது நடக்குதுன்னா இந்த வார்த்தையை பணத்துக்கு பயன்படுத்தினால எல்லாம் கெட்டதை தேடி ஓடிவிட்டார்கள். இந்த வார்த்தையை உன்னை உருவாக்க நான் பயன்படுத்தி இருப்பேன். ஆனால் நல்ல வழியை தேடி போயிருப்பார்கள். அது நிகழ்த்தமா தான் இருக்கும், அது குறுகிதான் இருக்கும். ஆனால் அது நேர தேவனை மாற்ற பாருங்கள். அதை நம்ம காமிக்கல, எல்லாம் மறைச்சிட்டோம், மறைச்சு கொண்டு இருக்கிறோம். இதனால யாரு இதனால கஷ்டப்படுறது, அவதிப்படுறதுன்னா நீங்க தான். தேவன் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தாரு, ஊழியம் என்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. எதற்கு? இதை போய் ஆடுகளுக்கு சொல்லுப்பா. இந்த ஆடுகள் இந்த விசாலமா வழி இருக்குன்னு போய் கெட்டு போயிடக்கூடாது. இந்த உலகம் பெருசா இருக்கு, எல்லாம் இருக்குன்னு போய் உலகத்துல செத்துடக்கூடாது. உலகத்துல போய் பாழாய் போயிடக்கூடாது. மகனே போய் சொல்லு. ஒரு குறுகின பாதை இருக்கு மகனே, அதை சொல்லு. அதுல கொஞ்சம் உபத்திரம் இருக்கும்னு சொல்லு. அதுல பள்ளங்கள் மேடு இருக்கும் சொல்லு. அதுல முள்ளு இருக்கும் சொல்லு. என் ஆடுகளை அதுல நடக்க உருவாக்கு. அந்த பாடுகளை ஜெயிக்க உருவாக்கு. பாவம் வரும், அதை மேற்கொள்கிற பலனை சொல்லிக் கொடு. இயேசு அப்படிதான் சீசர்களை உருவாக்கினார். ஆனா இப்ப இருக்கிற குள்ளநரிகள் அவர்களோட வழிகளிலே கொண்டு போறார்கள். எந்த வழி? விசாலமான வழி. விசாலமான வழி. இன்னைக்கு ஏன் இந்த செய்தி உங்களை தேடி வருதுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாரமான விஷயம் தான் இன்னைக்கு தாய்மார்கள் செய்யணும். இங்க இருக்கிறீங்க யூத் கேர்ள்ஸ் செய்யணும். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. நான் கூட இயேசு கிட்ட வரும்போது யோசித்தேன், என் வாழ்க்கை விசாலமான பாதையில தான் போச்சு. இயேசு கிட்ட வந்த உடனே எனக்கு வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்ச உடனே தான் இயேசு கிட்ட வந்தேன். நல்ல சம்பளம், பேச்சுலர் லைஃப். பணத்தை பார்த்தவனே அப்படியே திரும்பி உலகத்தையும் பார்த்தேன். நல்ல விசாலமாயிடுச்சு. அப்ப இந்த வார்த்தை என் காதுக்குள்ள போலே. இயேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் சொன்ன வார்த்தை எனக்கு கேட்டதுனால வேலை கொடுத்துட்டாரு, சம்பளம் கொடுத்துட்டாரு. இப்ப நான் போக வேண்டிய பாதை என்ன என்று தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிற சூழ்நிலையில பிசாசியாகப்பட்டவன் இந்த விசாலமான பாதையை காண்பித்தான். அந்த விசாலமான பாதையில இருந்தது என்ன? சிற்றின்பம், பாவம், வேசித்தனம், அக்கிரமம். இதுல போய் ஈடுபட்டு விசாலமாய் வாழ்ந்தேன். நானும் விசாலமா தான் வாழ்ந்தேன். விசாலமாய் வாழ்ந்த என்னை குறுகின பாதையிலே நடத்துவனர் யார்? குறுகின பாதையிலே நடத்துகிறவர் யார்? யாரோ ஒரு ஊழியக்காரர், பணத்துக்கு ஆசைப்படாதவர், அந்த குறுகின பாதையை விரும்பினவர், சத்தியத்தை சத்தியமாய் பேசினவரோட வார்த்தை என் காதில் கூர்மையாய் வந்தது. என்னை குத்தினது.
எனக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களை எடுத்தது, எனக்குள்ள இருந்த சிற்றின்பத்தை எடுத்தது, பாவங்களை எடுத்தது, ஆசைகளை எடுத்தது, வேசித்தனத்தை எடுத்தது, எல்லா குடியின் ஆசைகள் எடுத்தது. இந்த வார்த்தை பட்டகை போல வந்தது ஒரு தேவ மனுஷன் வாயிலிருந்து. இன்னைக்கு தேவ மனுஷன் வாய் தேவனோட வாயாய் மாறாததுனாலதான் அநேக வாலிபர்கள் மறித்து போறாங்க. ரொம்ப வலியா இருக்கு. ஒரு சந்நிதி பின்னாடி வந்திருக்குது, இந்த சந்நிதிக்கு இந்த வார்த்தை தெரியாது, சொல்ல மாட்டேன்றாங்க. சர்ச்சுக்குள்ள வந்தவனே கிட்டார் எடுத்துக்கடா, கீபோர்ட்ல உட்காரு, பாட்டு பாடிதா. சத்தியம் இன்னைக்கு பாட்டு பாடின கதிகள் என்ன, மியூசிக் கட்ச கதிகள் என்ன, ரெண்டு பஞ்சாயத்தோட சுத்தி இருக்கிறாங்க. இதுதான் ஊழியமா? இது நிமித்தம் யார் உடைக்கப்படுறது? நீங்க தான். உங்களுக்கு சத்தியம் வராததுனால நீங்களும் சொர்க்க போறீங்க, உங்க பிள்ளைகளும் வளர்க்க முடியாத அந்த பிள்ளைகளும் திசை மாறி போதே. இயேசு இதை எழுதி வச்சிருக்காரு, நான் ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கமோ தெரியாது. ஒரு மிஷனரி ஜீகன் பால் என்ற ஒரு மனுஷன், அவர் தான் முத சபையை நாட்டினவர், முத பெண்களுக்கு பள்ளியை கொடுத்து வந்தவர். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் who started by ஜீகன் பால். அவர் ஒரு நல்ல மிஷனரி. அந்த மிஷனரி எப்படி உருவாகினார்னா, அதோட மிஷனரியோட வாழ்க்கைக்கு ஒரு முன் தோற்றமோ ஒரு காரணம் இருக்குமானால் அது யாருன்னா அவங்களோட தாய். அந்த மிஷனரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போய் நல்ல காரியங்கள் செய்தார். ஸ்கூல் ஓபன் பண்ணாரு, முத தமிழ் டிக்ஷனரி எழுதினாரு, கிட்டத்தட்ட 6000 தமிழ் வார்த்தை கண்டுபிடிச்சாராம். இன்னும் நிறைய நன்மைகளை செய்திருக்காரு, சொல்ல முடியாது, டைம் போயிடும். இப்படி ஒரு நல்ல மிஷனரி, அநேக ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சத்தியமாய் கொண்டு போனவர், உதவி செய்தவர், நல்ல கிரியைகளை செய்தவர் மிஷனரி. இந்த மிஷனரி யாரு இவங்களை உருவாக்கி இருப்பாங்கன்னா அவரோட தாய். இன்னைக்கு ரொம்ப தாய் இருப்பீங்க, ஆயாங்க இருப்பீங்க, உங்களுக்கு பேர பிள்ளைங்க இருப்பாங்க, இல்ல பிள்ளைங்க இருப்பாங்க. நல்லது நீங்க யோசிங்க, என் பிள்ளை நல்லா படிச்சுட்டு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல வேலைக்கு போன சம்பாதிக்க யோசிங்க. அது தாய் தகப்பனோட கடமை. ஆனா இன்னும் முக்கியமானது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் இது தேவை. என் பிள்ளை எந்த வழியில நடக்கிறான் கண்காணிக்கிறது உன்னோட வேலை. அதற்குதான் தாய் தகப்பன் பிள்ளைகளை கண்காணிக்கணும். எந்த பிள்ளையில என் பிள்ளை எந்த வழியில் நடக்கிறா, விசால வழியிலையா இல்ல நேரான வழியிலையா. இன்னைக்கு அநேக தாய் தகப்பன் பிள்ளைகளை விசாலமா நடக்க வச்சு இன்னைக்கு உட்கார்ந்து அழுது, ஐயோ என்னப்பா பிரச்சனை நீ அழுது, இப்போ பெருமை எடியா உன் பிள்ளை அடக்க. அவன் தவறி ஓடுவான் விசால பார்த்து, ஏன்னா அவன் அழகா இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அவன் போவான், எட்டி பெரும்ப சோர்படாத திருப்பே, இயேசுவின் வழியில திருப்பே. இன்னைக்கு அதை செய்யாத விட்ட தாய் தகப்பனாலதான் இன்னைக்கு பின்னாடி ஒரு சந்நிதி கொடூரமாய் போய் கொண்டிருக்கு. யார் தப்பு பண்றது? பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்கிறோம் பாக்கெட் மணின்னு, அந்த பாக்கெட் மணில என்ன வாங்கினாங்க தெரியுமா? 100 ரூபாய் குத்தாம்புறோம். அவன் வந்து காமிக்கணும் என்ன வாங்கியிருக்கிறான், நீ பார்க்கணும், கேட்கணும். 100 ரூபாய் வாங்கி போட என்னத்துக்கு, என்ன பண்ண? சாப்பிட்ட மம்மி, என்ன சாப்பிட்ட தெரியாது. அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருப்பான், இல்ல கஞ்சா வாங்கியிருப்பான், இல்ல குடி குடிச்சிருப்பான், இல்ல சினிமா தியேட்டருக்கு போயிருப்பான். யார் தப்பு பண்ணது? தாய் தகப்பன். விசாலமான நடக்கிற பாதையில நடத்துகிறவர் யார்? இயேசு இல்ல, நீயும் நானும் தான். இங்க நிக்கிற ஊழியக்காரன் நானும், வளர்க்கிற தகப்பன் தாயும். நானும் சரியில்லை, நீயும் சரியில்லை. அப்ப எப்படி என் பிள்ளைங்க விசாலமான பாதையை விட்டு நேரான பாதையில போக முடியும்? இந்த ஜீகன் பாலோட தாய் ரொம்ப நெருக்கின ஒன்று, ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரு காரியம் என்னன்னா இந்த வேதமா. ஜீகன் பாயோட தாய் ரொம்ப நெருங்கின ஒரு காரியம் என்னன்னா வேதம். இந்த வேதத்துல ரொம்ப நெருங்கி இருந்தாங்க அவங்க தாய். அவங்க பெரிய மகன் வந்து கேட்டாங்க, வாட் இஸ் மை ட்ரெஷர், எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிற? ஜீகன் பாய் அவங்க தாயை கேட்டாங்க, என்ன பாய் சேர்த்து வச்சுக்கிறமா? அவங்க அம்மா சொன்னாங்களா, பைபிள் எடுத்து பார்த்து தெரியும், ஒரு பேஜ திருப்பி பாரு, என் கண்ணீர் இருக்கும், என் கண்ணீர் இருக்கும், ஒரு பேஜ்ல என் கண்ணீர் இருக்கும் மகோ, அதுதான் நான் உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. நம்ம பைபிள் தந்து பார்த்தா டெஸ்ட் தான் வரும் தானே, தூசி தான் வரும். ஜீகன் பால் அவங்களோட தாய் பைபிளை திறந்து பார்க்கும்போது கண்ணீர் இருந்துச்சான், நனைஞ்சிருச்சான். இதை பார்த்த அந்த மகள் அந்த சொத்தின் ஆசையை போச்சு, அந்த விசாலமான பாதையின் ஆசையை போச்சு, நேரான பாதைக்கு வந்தா. அப்போ ஜீகன் பாலுக்கு 6 வயசு. 6 வயசுல இதை கேட்ட உடனே
அவர் உள்ள முடைஞ்சிச்சான். எங்க அம்மா சேர்த்து வச்சிருக்க சொத்து இதுவா? எதற்காக? உனக்காக, உனக்காக என் கண்ணீர் வேதத்தை நனைத்து விட்டதுப்பா. இயேசுவை பார்க்க முடியல அழுகிற வாலிபர்கள் உண்டு. நான் அழுதிருக்கிற இயேசுவை பார்க்க முடியலப்பா. எங்கமே இப்போ நான் அழுகுறேன். சில இடத்துல இயேசுவை பார்க்க முடியல. சபைக்குள்ள சில சபையில உட்கார்ந்த உடனே இயேசுவை பார்க்க முடியல, உள்ள அழுவது தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரியும் நான் எங்க இருந்து வந்தேன்னு. மலை மேல சாவு கிடந்த என்னை தூக்கிட்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாரு. மார்ல சாவு கிடந்த என்னை தூக்கிட்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாரு. பொண்ணுக்காக தூக்கு போட போனவனை என்ன தூக்கிட்டு வந்து நீங்க நிக்க வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரியலையா இயேசுவை பார்க்க முடியல என்ற ஒரு வார்த்தை இதுதான் தெரியும். ஏன் வாழ்க்கை அப்படிதான். ஏன் மனசாட்சி நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணு நான் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். இல்லையா இந்த வேதத்தை தூக்கக்கூடாது. சும்மா ஆக்டிங் எல்லாம் நான் பண்ணக்கூடாது. இப்படி ஆக்டிங் பண்ணி பண்ணி தான் என் சந்நிதிக்கு எடுத்துருக்குது. வாலிபர்கள் அழிச்சு போயிட்டாங்க, அழிஞ்சிருக்கிறாங்க. யார் காப்பாற்றுவான்? ஒண்ணு நான் மாத்தணும், தகப்பன் தாய் மாறணும். இன்னைக்கு ரெண்டும் மாறலனா வரப்போற சந்ததி விசால பாதையை தான் தேடும். விசால பாதையை தேடும். இப்படி இருக்கிற ஜீகன் பால் மரணத்துக்கு தள்ளப்படுறார். 36 வயசுல ஜீகன் பாலுக்கு மரணம் வருது. 36 வயசுல மரணம். நல்ல ஓவியம் செஞ்சாரு, நல்லது செஞ்சாரு, நல்ல கிரியை செஞ்சாரு, இயேசுக்காக வாழ்ந்தாரு. இப்போ 36 வயசுல மரணம் அவரை தொடருது. அவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த வார்த்தை தான் என்னை தொட்டது, உங்களுடைய தொடும். இந்த பைபிள் இல்ல. How is it so bright as if sunshine on my face? சா வந்துச்சு. இப்போ கண்ணை மூட போறாரு. அவர் சொல்றாரு, இது ஒரு வெளிச்சம் என் முகத்து மேல படுது. அது சூரியனை காட்டிலும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அது சூரியனை காட்டிலும் ரொம்ப வெளிச்சமா இருக்கு. என்ன அர்த்தம்? இயேசு அவர் மரணத்தில் பிரியமா இருக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரலோகம் திறந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு, தேவகுமாரன் சொல்லிச்சு. இப்போ மரிக்க போறாரு. மரிக்க போகும்போது பரலோகம் திறக்கணும், வெளிச்சம் உன் முகத்து மேல படணும், அதை நீ உணரணும். கடைசியான வசனம் என்ன சொல்லிச்சு? நம்ம சொல்லிச்சு அந்த வசனம், நம்ம படிச்ச வசனத்துல என்ன சொல்லிச்சு? 14வது வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குமா, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். ஜீகன் பால் கண்டுபிடிச்சாரு. அந்த வழியை ஜீகன் பால் கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் அவர் மேல ஒளி வந்தது. சாகும்போது நெருக்கமான பாதையில தான் ஜீகன் பால் நடந்தார். அவரோட ஹிஸ்டரி உங்களுக்கு கூகுள்ல பிள்ளைங்க போய் பாருங்க. அவருடைய ஹிஸ்டரி என்ன, எப்படியெல்லாம் அவர் வழியில நடந்தார், எப்படியெல்லாம் 36 வருஷம் 6 வயசுல அவர் தெரிஞ்சுக்கிறார். 30 வயசு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவரோட ஹிஸ்டரி படிச்சு பாருங்க, தெரியும். இப்ப இருக்கிற ஊழியக்கார ஹிஸ்டரி படிச்சு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி படிக்கணும். சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. 36 வயசுல சா வருது, வெளிச்சமும் வருது. ஏன்? அந்த பாதையை கண்டுபிடிச்சவர் ஜீகன் பால். யார் மூலியமா? அவங்க தாய் தகப்பன் மூலியமா, அவரை வழி நடத்தின மிஷனரிகள் மூலியமா. அதை சொல்ல மாட்டேன். 6 வயசுக்கு மேல அவர் யார் நடத்துது? இப்படி போய் மிஷனரி கூட தொட்டு 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 அங்க இந்த கிளாஸ், இந்த பைபிள் கிளாஸ், அந்த ஸ்கூலு, இந்த சபை, யாரு மிஷனரிகளை பின்தொடர்ந்தே போய் 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 அவர்களை போல மாறிட்டாரு. நீ யாரை பின்தொடர்ந்து போற, அது பிரகாரம் தான் வழி. அது பிரகாரம் தான் வழி. இயேசுவை பின்தொடர்ந்து போனீங்கன்னா அவர் வழியிலே நடந்து போயிடுது. ஆனா பள்ளம், மேடு, கஷ்டம், பலவீனம், முள்ளு எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். இந்த உலகம் எது உங்களை நாசம் அடிக்க உன்னை தோற்றது எல்லாமே அந்த வழியில் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நீ மேற்கொள்கிற பலன் தேவன் தருவார். எப்போ? அந்த வழியை நான் பிரியப்படணும், அந்த வழியை நான் ஆசைப்படணும். அப்பதான் பாட வேண்டும், பிரியமானவளே என் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே.